நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் கணிப்புகளா ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இந்துக்கள் இதை நம்புறாங்க. இப்ப இருக்கிற நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் கலியுகம் அப்படி சொல்றாங்க. கலியுகம் அப்படின்றது நமக்கு தெரியும். விஷ்ணு அவதாரங்கள் 10 அவதாரத்தில் 9வது அவதாரத்தில் கலியுகம் ஆரம்பிக்கும். அந்த கலியுகத்தோட முடிவில் தான் கல்கி அவதாரம், அதாவது 10வது அவதாரம் சொல்ற கல்கி அவதாரம் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9வது அவதாரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சில விஷயங்கள் கலியுகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்தில் இப்படிதான் மனிதர்கள் இருப்பாங்க, இப்படிதான் மனிதர்கள் வாழ்வாங்க, இந்த நடைமுறையை தான் பின்பற்றுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன அப்படின்றது படிப்படியா ஒன்னா டாப் 10 விஷயங்களை, அதாவது கணிப்புகளை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல். இந்து புராணங்கள்ல இந்த மாதிரி கணிப்புகள்லாம் இருக்கிற மாதிரி அவங்கவுங்க மதத்துல அவங்கவுங்க நூல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலியுகத்துல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கணிச்ச விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கோ ஒரு சந்தேகத்துல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு வரிசையா பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதத்தின் மீதான நம்பிக்கை குறைய துவங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மதத்தின் மீதான நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, உண்மைத்தன்மை, தூய்மை, சகிப்பு தன்மை, கருணை, வாழ்க்கை காலம், உடல் வலிமை நாளுக்கு நாள் குறைய துவங்கிவிடும் என கூறப்பட்டுள்ளது. ஸோ இதை பத்தி நம்ம அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முக்கியமா உடல் வலிமை, வாழ்க்கை காலம்லாம் நமக்கே தெரியும். அந்த காலம் மாதிரி இப்ப இல்ல, அந்த மாதிரி உணவு பழக்கங்கள் இப்ப இல்ல, அவங்க அந்த காலத்து மனுஷங்க அப்படின்னு நம்ம நிறைய கம்பேரிசன் அன்றாட வாழ்க்கையில பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் முதல் கணிப்பு. ரெண்டாவது கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் பணம். இதை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வம் என்ற ஒன்று மட்டுமே மனிதனின் நல்ல பிறப்பின் அடையாளமாக கருதப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனின் முறையான வாழ்க்கை முறை மற்றும் அவனின் பண்புகளை யாரும் மதிப்பதில்லை. இது நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ இதோட கணிப்பும் ஓரளவு இப்ப கலியுகம் நடக்குதோ அப்படின்னு நம்பப்படுற இந்த காலத்துல நடக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பெண் உறவு. இந்த ஆண் பெண் உறவை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் மீது மற்றொருவர் கொண்டுள்ள ஈர்ப்பினால் மட்டுமே ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள். அதில் காதல் என்ற ஒன்று இருக்காது. இதை எதை குறிப்பிட்டிருக்காங்க தெரியும்? ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தான் இவங்க மேல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையான காதல் இருக்காது. இவங்க கிட்ட ஒருவேளை சொத்து சுகம் இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது காரணமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மூணாவது கணிப்பு. இப்ப நாலாவது கணிப்பு பாத்தீங்கன்னா, போலி ஆன்மீக நிலை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பா இருக்கும். இப்ப இருக்கிற நாட்டு நடப்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன கரெக்டா குறிப்பிட்டிருக்குன்னா, ஒரு மனிதனின் ஆன்மீக நிலை என்பது அவனது வெளிப்புற தோற்றத்தை வைத்து மட்டுமே இங்கேயே அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது அதிகமான விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி, அதாவது எப்படி கரெக்டா சொல்லுவாங்கன்னா, அவன் ஒரு பட்டை போட்டிருக்கானோ இல்ல காவி வேட்டி துண்டு மாட்டிட்டு இருக்கானோ அதை பார்த்துதான் அவன் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அவனோட வெளிப்புற தோற்றத்தை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவன் அகத்தின் அழகை யாரும் கண்டறிய முடியாது அப்படின்றதையும் கூடுதலா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமணம். இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. திருமணம் என்ன எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் என்பது ஒரு வாய்மொழி சடங்காக கருதப்படும். மற்றவர் பார்வைக்காக ஆடம்பரமாக நடத்தப்படும். இதுலயும் போதுமான விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பாதி பேரு நம்ம ஊர்ல அடுத்தவன் இந்த மாதிரி திருமண மேரேஜ் நடத்திட்டான், நம்ம பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு போட்டியில தான் ஆடம்பரமா செலவு பண்றாங்க இல்லையே, எதுவுமே ஆத்மார்த்தமா அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ இதுதான் மேரேஜை பத்தி 5வது கணிப்பா சொல்லியிருக்காரு. ஸோ 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அதாவது ஒரு அழகை பத்தி சொல்லியிருக்காரு. எப்படின்னா, மக்கள் உடல் அழகிற்கே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், அகத்திற்கு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், பாதி ரெவென்யூ வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து எல்லா கார்ப்பரேட் வந்து ஏர்ன் பண்றது இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ், சோப்பு, இதுல தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை, இப்ப நடக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது ஒருவேளை இது சொன்னது 100க்கு 100 உண்மையா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ 7வது ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூமியில் ஒரு ஊழல் நிறைந்த மக்கள் கூட்டமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, நம்ம பிறந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ யார் வேண்டுமானாலும் அரசியல் அகராதத்தை பெரும் வலிமை வாய்ந்தவர்களாக தன்னை காட்டிக் கொள்வார்கள். அதாவது அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்னு அவங்களுக்கு தன்னைத்தானே வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவன் அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க அப்படின்றது தான் இந்த 7வது கணிப்பில் சொல்லப்படுது. ஸோ 8வது கணிப்பு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை சீரர்களை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சம் மற்றும் அதிகப்படியான வானிலை மாற்றத்தால் மக்கள் துன்பத்துக்கு ஈடாவார்கள். இக்காலகட்டத்தில் விவசாய மக்கள் கடுமையான பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் 8வது கணிப்பா சொல்லியிருக்காங்க. இந்த கணிப்பு வந்து நம்ம வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து புயல் வந்தது. அதில் வந்து உணவுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாது, தங்க இடம் தெரியாமல் வந்து நிறைய மக்கள் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கணிப்பும் கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 9வது கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மனசுக்கே ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ஒரு கணிப்பு தான். ஆண்கள் தங்களது வயதான பெற்றோரை பாதுகாப்பது அவர்களது கடமை என்பதை மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்தில் ஓல்டேஜ் ஹோம் வந்து பெட்டி கடை மாதிரி தெருக்கு ஒன்று திறந்து நடத்திட்டு இருக்காங்க. பாதி பேர் ஒன்று இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து அவங்க வெளியூரில் போய் ஊராக போய் சம்பாதிக்கிற நிலைமை இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வருது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வச்சு பார்த்தோன்னா இது ஒரு அதாவது ஒரு கடமையாக கூட பார்க்கறது இல்லை அப்படின்றது தான் இதை வந்து இந்த கணிப்போட பொருள் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ கடைசியாக 10வது கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெறுப்பை பற்றி பேசுகிறாரு. கலியுக மனிதர்கள் ஒவ்வொருக்கொருவர் வெறுப்பை வளர்த்து கொள்வார்கள். விட்டு கொடுத்தல், நட்புறவு போன்ற குறைய ஆரம்பிச்சு விடும். அவர்கள் தங்கள் சொந்த உயிர்களை இழக்கக்கூட தயாராக இருப்பார்கள் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் இதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா, ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை வளர்த்து கொள்வார்கள் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்ப ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு. அதுல வந்து இப்ப முகத்துக்கு முகம் நேரா வந்து யாரும் அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. இப்ப சரி எதுக்கு இவங்ககிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போவாங்க, ஒருத்தன் வந்து ஆர்கியூ பண்ணாலோ இல்லை எது பண்ணாலும். ஆனால் இப்போ வந்து ஒரு யாரும் பார்க்கலனால இப்போ இந்த அதாவது சோஷியல் மீடியா சொல்கிற விஷயங்களில் வந்து கண்டதையும் அவங்க என்ன தோணுதோ அவங்க வெறுப்புணர்வை வந்து கக்குறாங்க. அதுக்கு இவங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து சிச்சுவேஷன் அமைகிறனால இது வந்து இந்த 10வது கணிப்பு வந்து ரொம்ப உண்மையும் அப்படின்னு தோணுது. இதை தவிர ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட்னால தான் வந்து இனி உலகமே வந்து சொல்லலும் அப்படி சொல்றாங்க. அவங்க தான் வந்து ஃபுல் உலகத்தையே ஆட்டி படைப்பாங்க. அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் தான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நினச்சிப்பாங்க. பட் ஆனால் அது உண்மையான வெற்றியாக இருக்காது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கணிப்புகள் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ நடக்கிற காலகட்டத்தை வச்சே நம்மளால் உணர முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது ஒரு கணிப்பை விட்டுட்டாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு குறையாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ தயக்கமே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி.